எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? இருக்கலாம். நீயா? of course நம்ம ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம். என்ன தேடி நீ இதுவரைக்கும் வந்துட்டியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பொண்ணு இருந்தா. ஓ, அது என்னோட ஃப்ரெண்டு தான். ஜாப்காக வந்திருந்தா இப்பதான் கிளம்புனா. ஆமா, நீ பயங்கரமான ஆளுதான். என்கிட்ட நம்பர் வாங்கிட்டு இங்க அவளை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ மேன், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வந்துச்சு, அதனால தான். எனிவேஸ், உன்னோட ஹார்ட் பர்ஃப்யூம் தான் என்ன இங்கே வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்கு. என் ஃப்ரெண்டு கிடைக்காததுனால என்ன ஓட்டுறியா? உன்னை பார்க்க தான் இங்கே வந்தேன். ஓகே, நான் கண்டிப்பா உன் கூட டச்ல இருப்பேன். ஹார்ட் டச். டேக் கேர். என்னங்க உங்க லாக்கெட்? என்னவா இருக்கும்? இத்தனை வருஷத்துல எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் ஒரு தடவை கூட வந்ததே இல்லையே. என்னவோ. இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே முக்கியமான நாள். இன்னையில இருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகுது. இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையே மாறப்போகுது. அவன் வருவான். இன்னைக்கு நடக்க போற சம்பவம் உன் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. நீங்க தொலைச்சது உங்க முன்னாடியே இருக்கு. என்னங்க உங்க லாக்கெட்? அப்போ ஏர்போர்ட்ல என்கிட்ட பேசினவர் தான் என் வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டவரா இருப்பாரா? அவர் தான் எனக்கு வாழ்க்கை துணையாக போறவரா? என் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட அந்த நபர் அவர் தானா? அவரோட கை என் மேல பட்டதும் ஏதோ வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டுச்சு. நான் ஏற்கனவே அவரை பார்த்த மாதிரி என்னாச்சு அனு உனக்கு? ஏதோ பொம்பளை சொன்னதை வச்சு இப்படி யோசிக்கிற? நீ யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கியோ அவன் எப்பவும் வரப்போறதில்ல. நீங்களா? யாருக்கா வரதா இருந்தாங்க? ஆமா, உன் முகம் ஏன் இவ்ளோ செவந்திருக்கு? ஏர்போர்ட்ல யாரையாவது பாத்தியா? ரொம்ப ஹேண்ட்ஸமா. 24 மணி நேரமும் பசங்களை பத்தியே யோசிக்கிறது. இதை விட்டு உனக்கு வேற வேலையே இல்லையாடி? சரி வா, வீட்டுக்கு போலாம். எனக்கு அம்மாவை உடனே பார்க்கணும் போல இருக்கு. என்னக்கா நீ என்னமோ அப்பா அம்மா நம்மள விட்டுட்டு போற மாதிரி பேசுற? அப்படி இல்லடி, நான் காலையில வெளியில கிளம்பும் போது அம்மா வீட்ல இல்ல. அப்பா கிட்டயும் காலேஜ் போறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குடி. இந்த கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து வெளியில வரதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. வீட்டுக்கு போனதும் அம்மாவை கெட்டியா ஹக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காதை பிடிச்சுக்கிட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லிடலாம். அப்புறம் அவங்களோட கோவம் எல்லாமே பறந்து போயிடும். இப்ப வீட்டுக்கு போலாமா? போலாம் வா. இந்திரா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ என்ன பசங்களை பெத்து வச்சிருக்க? அவனுங்களுக்கு என்னத்தை கொடுத்து வளர்த்த? இத பாருங்க, உங்க அம்மா என்ன கொடுத்தாங்களோ அதை தான் கொடுத்து வளர்த்தேன். வருமா, அம்மாவை நடுவுல இழுக்காத. நான் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அவங்க பிறக்கும் போது உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், உன் முன்னாடி ஒரு கியூட்டான குழந்தையோட போட்டோவை மாட்டி வையின்னு. ஆனா நீ எங்க நான் சொன்னதை கேட்ட? நீ எந்த வில்லனோட போட்டோவை பாத்தியே தெரியல, இந்த மாதிரி பசங்களை பெத்து வச்சிருக்க. என்னங்க நீங்க மறந்துட்டீங்களா? நான் உங்க போட்டோவை தானே மாட்டி வச்சிருந்தேன். இந்திரா, எப்ப பார்த்தாலும் காமெடி பண்றது நல்லா இல்ல. காமெடி பண்ணலங்க, நீங்களும் உங்க பசங்களும் இருக்கீங்க பாத்தீங்களா? எப்ப பார்த்தாலும் ஷேம் டு ஷேம் தான். ஷேம் இல்ல, சேம்.
அதுதான் அதத்தான் நான் சொல்ல சரி வந்தேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நான் இது வரைக்கும் வேற ஏதாவது ஒரு பொண்ணை ஏறு எடுத்து பாத்துருப்பேனான்னு சொல்லு. இல்ல கண்டிப்பா இல்லையே. இல்லல்ல இல்ல. அப்புறம் ஏன் உன் பிள்ளைங்க பொண்ணுங்களை பார்த்து அப்படியே பறக்குறானுங்க? இத பாருங்க, நீங்க என் பசங்களை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. இங்க பாரு, புதுசா ஒருத்தங்களை பார்த்தா அவங்க கூட நடந்து போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா உன் பிள்ளைங்க பார்த்ததும் முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சி, 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 இது சி. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீதான் உனங்களை கெடுத்து வச்சிருக்க. ஆ, அப்போ நான் நல்லவ இல்லைன்னு சொல்றீங்களா? இனிமே இல்ல, நீங்க இல்ல, என்கிட்ட பேச நான் வேண்டாம். இல்ல 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 நீங்க கொஞ்சம் கூட சரியா இல்லம்மா. அப்பா நீங்க இருங்கப்பா, நான் பேசுறேன். அம்மா நீங்க கொஞ்சம் கூட சரியா இல்லம்மா. நீங்க தான் எங்களை பாக்ஸிங் கூட்டு போனீங்க. அப்புறம் மனோ அங்க உட்கார வச்சு உங்க அண்ணன் வந்து உனக்கு சொல்லி கொடுப்பான், இந்தியாவுக்காக அடி நீங்க. ஒரு நிமிஷம் டாட், நான் என்ன சொல்லி முடிக்கல. நீங்க தானே எப்பயும் சொல்லுவீங்க, அமெரிக்கன்ஸ் கிட்ட கூட சொல்லுவீங்க இந்தியா 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 அப்படின்னு. பாப்கார்ன் சாப்பிட்டு சில் பண்ணுவீங்க. அப்புறம் யோன்னுவீங்க. அம்மா நீங்க சுத்தமா சரியில்லைம்மா, தலையில இருந்து கால் வரைக்கும் சுத்தமா சரியில்லை. பாவம் அப்பா பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு, எவ்வளவு கியூட்டா இருக்காரு. டேய் உன் வாயை மூடுடா, உன்னோட தொல்லை தாங்க முடியல. என் பேக்கங்க பேக் மேல இங்க வெயிட் பண்ண முடியாது. அம்மா உள்ளே இருங்க. கிளம்புங்க. பாத்து இனிமே கெட்டவன் எப்படி இருப்பான்னு நான் காட்டுறேன், இருங்க. க்ளீன் போல். சாரதா, சாரதா எங்க இருக்க? எங்க? சாரதா சொல்லு சாரதா. சாரதா உனக்கு என்ன ஆச்சு? கண்ணை திறந்து என்ன ஆச்சுன்னு சொல்லு சாரதா. கண்ணை திறந்து சொல்லு சாரதா. சாரதா கண்ணை திறந்து என்னாச்சுன்னு சொல்லு சாரதா. சாரதா என்னாச்சு சொல்லு. என்னாச்சு சாரதா சொல்லுமா. எழுந்துரு சாரதா. எழுந்துரு சாரதா. சாரதா யாரு இப்படி செஞ்சாங்க? என்னாச்சு? யாரு? என்னாச்சு சொல்லு சாரதா. யாருன்னு சொல்லு சாரதா. யாரு? உங்க தம்பி ஒரு பொண்டாட்டி வாங்க. என்ன என்ன சொல்ற நீ? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க ரெண்டு பேரும் அப்படியெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. குமார் என்னோட தம்பி சாரதா. அவ எப்படி இதை செஞ்சிருக்க முடியும்? சாரதா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. குமார் அப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சொல்லு சாரதா. யார் செஞ்சா? சொல்லு சாரதா. முதல்ல என்னாலையும் நம்ப முடியலங்க. நான் வெளியில இருந்து வரப்போ அவங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். ப்ராப்பர்ட்டி பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, வேற என்ன அப்பா மாதிரி ஆயிட்டாங்க. அட, கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் அந்த பேப்பர்ல சைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் இந்த ப்ராப்பர்ட்டில 4 பொண்ணுக்கும் போகணும்னு நினைச்சுதானே கையெழுத்து போட்டாரு. ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி முழுக்க நம்ம பொண்ணுங்களுக்கு தான் போய் சேர போகுது. என்னால அவங்கள தடுத்து நிறுத்த முடியலங்க. தடுக்க குமார். முடியல. என்னோட தம்பி அவ இப்படியெல்லாம் அவனால இப்படியெல்லாம் எப்படி செய்ய முடிஞ்சது? என் தம்பி குமார், நீ எப்படி இதெல்லாம்? என்ன நடக்குது? எனக்கு நான் சொல்றது கேளுங்க. என்ன பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுல்ல? அவங்க நம்ம ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம பொண்ணுங்களோட நிலைமை என்ன ஆகும்? நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நம்ம பொண்ணுங்களோட நிலைமை என்ன ஆகும்? அவங்க எதிர்காலத்துக்கு யார் கேரண்டி? நம்ம அவங்கள தடுத்து நிறுத்தியே ஆகணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? சொல்றது புரியுதுல்ல? அவங்க நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை, கனவு எல்லாத்தையும் அழிச்சிட்டு எங்க இருந்து போறாங்க. அவங்கள விடக்கூடாதுங்க. இல்ல சாரதா, இல்ல. நான் எதுவும் நடக்க விட மாட்டேன். என் பொண்ணுங்களுடைய எதிர்காலத்தை, அவங்களுடைய சந்தோஷத்தை நான் யாரையும் அழிக்க விட மாட்டேன். அவங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் அவங்கள புடிச்சிடுறேன். நான் அவங்கள விட மாட்டேன். கண்டிப்பா நான் உங்க கூட வரேன். நில்லுங்க. அதோ ரோடு அந்த இடத்துல திரும்புது இல்ல, அங்க நின்னு நானும் வீராவும் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்போம். இப்பவும் அந்த இடம் அப்படியே இருக்கு. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, வீரா கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. அப்பா ஒருவேளை வீரா அங்கிள் அங்கதான் நிக்கிறாரோ? எனக்காக அவன் காத்துக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றான் தெரியுமா? சீக்கிரம் வாங்குறான். வாடா வாங்குறான். நீங்களாம் அப்படி கூப்பிடவே மாட்டீங்களா? அவர் கடக்குறாரு. அங்க பாருங்க,
அந்த கார்டன் இருக்கு, அந்த கார்டன்ல ஒரு லவ் பாயிண்ட் இருக்கு. அங்க நானும் வீரா அங்கிள் கூடவா? ஐயோ இல்லடா, உன் மம்மி கூட தான். வீரா நான் எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பான், ட்ரைனிங் கொடுப்பான்டா. அடே அங்க பாருங்க, எங்க? இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நீங்க 2 பேரும் பிறந்தீங்க. நீ பிறந்த ராத்திரி என்னாச்சு தெரியுமா? வீரா ராத்திரி முழுக்க ஒத்த கால்ல நின்னுட்டு இருந்தான். ஆமா, நாங்க உங்க பசங்க தானே? என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லப்பா, எதுவும் சொல்லல. நீங்க சொல்றத கேட்டுட்டு இருக்கோம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அப்பா ஏதோ ஒத்த கால நிக்கிறத பத்தி. அத நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? வீரா ராத்திரி முழுக்க ஒத்த கால்ல நின்னுட்டு இருந்தான். ஏன்பா ஒத்த கால நின்னுட்டு இருந்தாரு? ஏன் இன்னொரு கால என்னாச்சு? புரியுதுப்பா, அவர் உங்க ஃப்ரெண்ட் இல்ல? யா. மாம், அப்பா உங்களை ஒரு நாள் பழி வாங்குவேன்னு சொன்னார்ல, இன்னைக்கு அந்த நாள் வந்துருச்சு. என்ன சொன்ன? இல்லப்பா, உங்க ஃப்ரெண்ட் உண்மையிலேயே சூப்பர்ப்பா, மைண்ட் ப்ளோயிங். ஐயோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. குளிர்காலத்துல நாங்க 2 பேரும் ஒரே பெட்ஷீட்டை போத்திக்குவோம். மாம், அப்பாவோட லீலைக்கு எல்லையே இல்ல போல இருக்கே. பல சேட்டை பண்ணிருக்காரு. என்ன மாம், நீங்க வயலண்ட் ஆகிறத விட்டுட்டு இப்படி சைலண்டா இருக்கீங்க? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. என்னாச்சுப்பா? திடீர்னு பின்னாடி இருந்து எந்த சத்தத்தையும் காணோம். அது ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லுங்க. ஏய் ஒரு நிமிஷம் டிரைவர் வண்டி நிறுத்துங்க, ஒரு நிமிஷம். வாவ், வாட் a college dad. மைண்ட் ப்ளோயிங், மைண்ட் ப்ளோயிங். நல்ல வேளை காலேஜ் வந்துருச்சு, இல்லனா அப்பா அவரோட லவ் ஸ்டோரியை சொல்லி நம்மள கொன்னு இருப்பாரு. டேய் வாவ், வாட் a college. வாவ், லவ்லி வியூ. அப்பா நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அம்மாவும் நீங்களும் இங்க தான் மீட் பண்ணீங்களா? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தானே? அது சரிப்பா, நீங்க அம்மாவை எப்ப பாத்தீங்க? வீரா வீரா தான் எனக்கு இந்த காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்தான், ஃபர்ஸ்ட் இயர்ல. அம்மா காலேஜ்ல படிச்சிருக்காங்க. காலேஜ்ல இருந்து வெளிய வந்ததுக்கு அப்புறம் அம்மாவோட இங்கிலீஷ் ஹைஃபை. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருடா. 17 வருஷம் அவங்க அம்மா அமெரிக்கால இருந்து கூட இங்கிலீஷ் இந்த லெவல்ல தான் வந்திருக்கு. 2 வருஷத்துல காலேஜ்ல எந்த லெவல்ல இருந்திருப்பாங்கன்னு யோசி. நீங்க என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்ககிட்ட பேச மாட்டேன், போங்க. ஐயோ இல்லம்மா, உன்னை யாரும் கிண்டல் பண்ணல. இங்கிலீஷ் வருதோ வரலையோ அது முக்கியம் இல்ல, நான் உன் மனசுக்குள்ள வந்துட்டேன்ல. அப்பா, முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கல. இங்க கியூட்டான எங்க மாமா இருக்காங்கல்ல, அவங்க உங்க வலையில விழுந்துட்டாங்க. அதாவது உங்க மனசுக்குள்ள வந்துட்டாங்க. டேய் இவளை எப்படி மடக்குறதுன்னு நான் யோசிச்சு பிளான் பண்ணி மடக்கினேன். மடக்குனாரா? How cool, how sexy, how hot. அப்பா, அடுத்து நம்ம போற டெஸ்டினேஷன் கண்டிப்பா பாட்டாயாவா தான் இருக்கும். அதேதான். இந்திரா, நீயும் இவனுக்கு கூட ஒண்ணு சேர்ந்துட்டியா? பின்ன ஏன் பசங்களாச்சே? அப்படியா? அப்போ ஏன் பசங்க இல்லையா? எங்களுக்கும் அதே டவுட்டா தான் இருக்குப்பா. ஆமாப்பா, 100% உண்மைதான். ஏன்னா பர்சனாலிட்டில, தலையில ஹேர் இல்ல, ஸ்டைலும் இல்ல. அப்படியே பார்க்க அம்ரீஷ் பூரி மாதிரி இருக்கீங்க. அப்புறம் அவமானப்படுத்தாத. ஏய், டாட் அண்ணாவை அடிக்காதீங்க, அப்புறம் இல்லனா என்ன? உன்ன சும்மா அப்பா ப்ளீஸ் பா, கோவப்படாதீங்க. நான் ஒன்னும் பஞ்சிங் பேக் கிடையாது. போதுங்க, let us go. Let us the go இல்ல. Let us come. இந்த காலேஜ்ல இந்த சாட் தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த சாட்டை நாங்க முதல் நாள் ஒரே பிளேட்ல ஒண்ணா சாப்பிட்டோம். வீரா அங்கிள் கூட தானே? டேய் அதெல்லாம் இல்ல, நானும் உங்க அம்மாவும். அதுக்கப்புறம் வீரா அங்கிள் கூட சாப்பிட்டுப்பாரு. ஓ இல்லடா, thank god. ஐடியா என்னவோ வீராவோடது தான். ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம 2 பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். கொஞ்சம் சீக்கிரமா ஓட்டுப்பா டிரைவர், சீக்கிரமா ஓட்டு. ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் என்ன பிரயோஜனம்? உங்க மூளை ஏதாவது குழம்பி போயிடுச்சா என்ன? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்ம 2 பொண்ணு பேர்லயே எழுதி வாங்கணும்னு சொன்னேன். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? 4 பொண்ணு பேர்லயே எழுதி வாங்கிருக்கீங்க. நீல ஒரு மனுஷனா? எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே இந்த கார்ல இருந்து உன்னை தள்ளி விடலாமான்னு வருது. ஏய் வாயை மூடு. அந்த வேலையை பண்ணியிருந்தோம்னா நம்ம 2 பேரும் ஜெயில தான் இருந்திருப்போம், புரியுதா? இங்க பாரு, ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசுறதுக்கு இது சரியான டைம் இல்ல. முதல்ல ட்ரெயினை பிடிச்சி இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கான வழியை பார்க்கலாம். தப்பிச்சு போனாலே அதுவே போதும். ஷட் அப்.
எதுவும் பேசாதீங்க. பயங்கரமான முட்டாள் நீங்க. இதுக்கு போய் இவ்ளோ பயப்படுறீங்க? இதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பொண்ணுங்க பேருக்கு எப்படி மாத்தி எழுதணும்னு யோசிங்க. இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அவங்க பேர்ல மட்டும் தான் இருக்கணும். புரியுதா இல்லையா? டிரைவர் ஏன்பா மெதுவா ஓட்டுற? கொஞ்சம் சீக்கிரமா தான் ஓட்ட. சீக்கிரமா ஓட்டு, நான் எக்ஸ்ட்ராவே பணம் கொடுக்குறேன். என் உயிரை தியாகம் பண்ணாலும் இவ இப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்பா. கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. நீங்க இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. இவரு ரொம்ப கோவமா இருக்காரு. விபரீதமா எதுவும் நடந்துடக்கூடாது. சீக்கிரமா போங்க. எனக்கு நான் சொல்றது கொஞ்சம் என்ன கேளுங்க. ஏமாத்தி சொத்தை எடுத்துட்டு போறீங்களா? அவசரப்படாதீங்க. சீக்கிரமா போங்க. நான் தானே உங்ககிட்ட சொன்னேன் அவங்க தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு. ஆமா. ஆனா எனக்கு என்னமோ உங்க ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்திருப்பாங்கன்னு தோணுது. நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இல்ல நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். என் பொண்ணுங்களுக்கு சேர வேண்டியதா அவ தூக்கிட்டு போறான். தம்பி நீ சீக்கிரம் போ. மணி எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. வீரான கையில மட்டும் நான் மாட்டேன்னு வை, என்ன கொன்னே போட்டுருவாரு. டாக்ஸில உட்கார்ந்து 1 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஸ்டேஷனே வரல. யோ சீக்கிரமா வண்டி ஓட்டியா. அது அது என்ன விவின்றீங்க? வாய் திறந்து பேசுங்க. என்னன்னு சொல்லுங்க. அங்க என்ன? வீரான அட கடவுளே. ஐயோ கொஞ்சம் சீக்கிரமா போப்பா ப்ளீஸ். டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. உனக்கு 5000 வேணுமா 10000 வேணுமா எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்க. கொஞ்சம் சீக்கிரமா போ. சீக்கிரம். என் நிலைமை தெரியாம நீ ஓடிக்கிட்டு இருக்கப்பா. அவங்கள விடாத. நீ சீக்கிரமா போ. டிராக்டர் நிறுத்துங்க. நிறுத்து. இவங்கள அனுமதி கோல. என்னாச்சு? என்னாச்சு? நில்லுங்க. எப்படி என்னாச்சு ஓடுறீங்க? கேளு. எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்களா? சீக்கிரம் வாங்க. தம்பி நில்லுப்பா. வாங்க. தம்பி என்னாச்சுப்பா? டெரரிஸ்ட் அட்டாக் பண்றாங்க காலேஜ்ல. நிறைய பேர் காலேஜுக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. நாங்க தப்பிச்சு வெளியில வந்துட்டோம். தம்பி நில்லுப்பா. என்ன சொல்லாம ஓடுறான்? அங்க வர்றாங்க பாரு. அவங்கள நிறுத்து. நில்லுங்க. தம்பி உள்ள என்ன நடக்குது? ஏன் ஓடி வர்றீங்க? டெரரிஸ்ட் பாம்பு கன்னல வச்சு நிறைய பேர் அடிச்சு வச்சிருக்காங்க. என்ன விடுங்க, நான் போணும். என்னப்பா சொல்ற? அந்த காலேஜ்ல தானே நம்ம பொண்ணுங்களும் படிக்கிறாங்க. நான் சொன்னதை கேளு. நான் போய் அவங்கள காப்பாத்தி ஆகணும். நீ இங்கே இரு. ஆனா அந்த டாக்ஸி போனா போய் தொலைது விடு. அதை விட என் பொண்ணுங்க தான் எனக்கு முக்கியம். அவங்களுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மூச்சு எல்லாமே என்னுடைய பொண்ணுங்களுக்காக தான். நான் போறேன் சாரதா, நான் போறேன். நீ இங்கே இரு. நீ முதல்ல போய் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணு. என்னங்க? வேண்டாம். நீ வர வேண்டாம். சொல்றத கேளு. நீ போ. சாரதா உள்ள ஆபத்து இருக்கு. நீ கிளம்பு. நான் உள்ள போய் பொண்ணுகளை கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லங்க. உங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு நான் உங்களை தனியா விட மாட்டேன். என்னை விட்டு நீங்க போக கூடாது. நம்ம 2 பொண்ணுங்களும் முக்கியம், நீங்களும் முக்கியம் எனக்கு. மனசு கேட்கல எனக்கு. என்னால உங்களை தனியா விட முடியாதுங்க. சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ இங்கே இரு. நான் உங்க கூட வரேன். போ சாரதா போ. நான் உங்க கூட வரேன். ஆனா அந்த சேனல் மறுபடியும் வைங்க. எங்க காலேஜ் பத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. யூஆர் காலேஜ்ல டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிருக்காங்க. 4 பக்கமும் யாரையும் வெளியில விடாம அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. கிடைச்ச தகவல் படி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் டெரரிஸ்ட் உள்ளே அடைச்சு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த தாக்குதல் எல்லாத்தையும் அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. நம்ம 2 பேரும் சீக்கிரமா காலேஜுக்கு போலாம். டெரரிஸ்ட் எல்லாம் நம்ம ஸ்டூடண்ட்ஸை அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க உயிர் ஆபத்துல இருக்கு. அங்க போனா அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யலாம்ல. அண்ணா வண்டியை திருப்புங்க. நாங்க காலேஜுக்கு உடனே போகணும்.
எனக்கு எனக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. சாரதா, இங்க ஆபத்து இருக்கு. அவங்க கண்ணெல்லாம் வச்சிருக்காங்க. நீ முதல்ல இங்க இருந்து போ. உங்களை தனியா போக விட மாட்டாங்க. நான் உங்க கூட வருவேன். சாரதா, நான் சொல்றேன், நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ என் கூட வந்தேன்னா நான் உன்னை பாக்குறதா, நம்ம பொண்ணுங்களை தேடுறதா? நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் போய் நம்ம பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, நான் சொல்றது கேளுங்க. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க வரப்போ நம்ம 2 பொண்ணுங்களோட தான் திரும்பி வரணும். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க ப்ளீஸ். நீ போ, நீ இங்க இருந்து போயிடு. நான் சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. சூப்பரா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா. ஏப்பா, உனக்கு தெரியுமா, காலேஜ் டேஸ்ல நான், என் ஃப்ரெண்டு வீரா, அப்புறம் என் ஒய்ஃப் இந்திரா, நாங்க 3 பேரும் பானிபூரி சாப்பிட இந்த கடைக்கு தான் வருவோம். சாட் சாப்பிட. உங்க அப்பா இருந்திருந்தா உடனே கண்டுபிடிச்சிருப்பாரு. சரி சரி, இன்னொரு விஷயம், கடையில சுரேந்தர் இல்லையா? இப்பெல்லாம் கடையை நான் தாங்க பாத்துக்கிறேன். போலீஸ் ஏன் காலேஜுக்கு போகுது தெரியல சார். அப்பா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு வீராங்குள்ள தெரிஞ்சிருக்கும். சப்ப மேட்டர். அவரு உங்களோட ஹீரோவாச்சே டாட். அவரு வேற பாப்புலரா இருக்காரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவரோட நம்பரை போலீஸ்க்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிரைசிஸ் வந்தாலும் அவங்களே பாத்துப்பாங்க. என்ன சொல்றீங்க? டேய், வாயை மூடுங்கடா. You two idiots. எக்ஸ்கியூஸ் மீ. 3 idiots. செக்யூரிட்டியை கொண்டுட்டாங்களே. நேரிலே நான் இப்போ இந்த காலேஜுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன். இந்த காலேஜில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்குள்ள சில ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொஃபசர்ஸும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு எங்க யாருக்குமே தெரியல. போலீஸ் ஃபோர்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க. அவங்க தீவிரவாதிகளை பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களான்னு நம்ம காத்திருந்து தான் பார்த்தாகணும். அவங்க இங்க உள்ளவங்களெல்லாம் காப்பாத்துறாங்களா இல்லையான்னு நாம பார்க்கலாம். நேர்களே, நான் இப்போ இந்த காலேஜ் முன்னாடி தான் இருக்கேன். எந்த அளவுக்கு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்துட்டு தான் ஹலோ, இருக்கீங்க. எங்க போறீங்க? சார், நாங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீங்க யாரா இருந்தாலும் இங்க இருந்து உள்ள போக முடியாது. சார், அப்ப நீங்க உள்ள போங்க. அங்க பல பேரோட உயிர் ஆபத்துல இருக்கு. நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க. சொன்னா இங்க பாருங்க, நாங்க எங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரும் நாங்க கண்டிப்பா காப்பாத்துவோம். பின்னாடி போங்க, பின்னாடி போக சொல்லு. போ போ. அப்புறம் எஸ் சார். போலீஸ் ஃபோர்ஸ் இன்னும் அதிகம் வரணும்னு சொல்லு. ஆன்டி டெரரிஸ்ட் டீம் கூட அதிகமாக வரணும்னு சொல்லு. ஓகே சார். உள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிட்டு இருக்காங்க சார். நம்ம எல்லாரையும் உயிரோட வெளில கூட்டு வரணும். புரியுதா? அம்மா காளி தேவி, என் பசங்களை நீ தான் காப்பாற்றணும். அவங்களையும் பின்னாடி போக சொல்லுப்பா. அக்கா, இந்த வழியில வேணாம், நம்ம வேற ஒரு வழியில போலாம். நல்லா இருக்குமா? கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. நான் டேட்டிங்ல இருக்கேன்.
டேட்டிங் எல்லாம் எப்பவோ முடிஞ்சிடுச்சு. இப்போ அதுல எதுவும் பாக்கி இல்ல. என்னங்க உன்னோட டைட்டிங் எல்லாம் கொஞ்சம் தூக்கி போடு. ஒண்ணே சாப்பிடு எனக்காக ப்ளீஸ். No. சொல்றேன்ல ஒண்ணு சாப்பிடுமா. இப்போ நீ என்ன சொன்ன? நோ டேய் தம்பி, அப்பாக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்காரு? தெரியலையே, பெருசா ஏதோ உருண்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அதை விடுறா, பயங்கரமா போர் அடிக்குதுண்ணா. நம்ம வேணா காலேஜுக்கு போலாமா? ஹாட் சிக்ஸ் எல்லாம் இருக்கும், என்ன சொல்ற? ஹாட் சிக்ஸா? டேய் ஊர்ல யாரையுமே கடை ஹாட் சிக்ஸ் அம்மா ஹாட் சிக்ஸ். தம்பி இது வில்லேஜ் காலேஜ்டா, வில்லேஜ் காலேஜ். அண்ணா ஹூ கேர்ஸ்? நாம என்ன கல்யாணம் பண்ணிக்க போறோம்? நாட் பேட் நாட் பேட். பரவாயில்ல, நீ என்ன மாதிரி யோசிக்கிற? பாக்க காலேஜ் ஆன்டிக்கா தான் தெரியுது. we never know, யாராவது இருக்கலாம்ல. அப்படியா? சரி வா போய் பார்க்கலாம். டேய் 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 பசங்களா, எங்கடா போறீங்க? பானிபூரியை சாப்பிட்டு போங்கடா. ஐயோ என்னடா ஒரு மொக்கப்பட சாவடிக்கிறாரு. டாட் ஆக்சுவலா அப்பா, எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ரெண்டு பேரும் ஒரு லவ் பேர்ட்ஸ். உங்களை எதுக்கு நாங்க டிஸ்டர்ப் பண்ணோம்? ஏதோ சிவ பூஜையில கரடி போன மாதிரி. அதனாலதான் நீங்க போய் கேரி ஆன் என்ஜாய் பண்ணுங்க. உங்க கேரி பண்ணுங்கம்மா. டாடியை பிடிச்சிடுங்கம்மா, பாவம் ஃபீல் பண்றாருல. சரி பெருசு சொல்றது நம்ம கன்வின்சிங் ஆனா கவலைப்படாதடா. நாம ஏதாவது சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணலாம். என்ன சொன்னாலும் தலையாட்டலே. ஏய் ஓடா, தப்பிக்க முயற்சி பண்ண செத்துருவ, ஜாக்கிரதை. ஏய் ஓடவ பாரு. எங்கடா? பாரு பாரு, போலீஸ் மீடியா எல்லாம் வந்தாச்சு. நீ தப்பிச்சு எங்கடா ஓட போற? பார், ஒருவேளை நீ தப்பிச்சு போய் இவங்களை எல்லாம் காப்பாத்தலாம்னு முயற்சி பண்ணா ஓ உடம்புல உயிர் இருக்காது. என்ன தப்பிச்சு போறியா நீ? என்ன மன்னிச்சிருங்க, விட்டுருங்க. அக்கா யாராவது தெரியுறாங்களா? யாரையும் காணோம். சுபா, உள்ள போறதுக்கு எனக்கு வேற வழி எதுவும் தெரியல. நாம இப்ப இந்த செவரை ஏறி குதிச்சே ஆகணும். அக்கா நீ இங்கே இரு, முன்னாடி ஏதாவது வழி இருக்கா? நான் போய் பார்த்துட்டு வரேன். சரியா? பிடிச்சிருக்கா உனக்கு? அக்கா ரிலாக்ஸ். ஏய் நீ தனியா போகாத. அக்கா அக்கா டேக் கேர். நீ செத்துதான் ஆகணும் ப்ரொஃபசர். அட இது அனுவோட அப்பாவாச்சே. தேங்க்யூ சார், காப்பாத்துனதுக்கு நன்றி சார். அங்கிள் எங்களை காப்பாத்துங்க. ப்ளீஸ் சார், எங்களை எப்படியாவது காப்பாத்தி வெளியே போடுங்க சார். பயப்படாதீங்க, யாரும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கேன்ல, நான் உங்களை காப்பாத்துறேன். இங்க பாருங்க, அங்க பின்னாடி ஒரு செவரு தெரியுதா? அதை உடைச்சிட்டு எப்படியாவது தாண்டி அந்த பக்கம் போயிடுங்க. ப்ரொஃபசர், இங்க எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. தைரியமா போங்க. நீங்க போங்க, எல்லாரும் போங்க போங்க போங்க. யாரும் நிக்காதீங்க, போங்க போங்க, பயப்படாதீங்க. தம்பி 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 தம்பி, என்னோட பொண்ணு அனுவையும் சுபாவையும் பாத்தியாப்பா? இன்னைக்கு அனுவும் சுபாவும் காலேஜுக்கு வரலையா? என்ன? நன்றி கடவுளே. டேய் தம்பி, சொல்லுங்கண்ணா. என்னடா இங்க ஒரே பரபரப்பா இருக்கு? தெரியலண்ணா, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன பண்றது?
பிடிச்சிருக்கான்னு எட்டி பார்க்காத. அதுக்கப்புறம் நம்மளால நிக்க கூட முடியாது. நாம இங்க பொண்ணுங்களை பார்க்கலான்னு வந்து இங்க பார்த்தா ஃபயரிங் நடந்துகிட்டு இருக்கு. அம்மா நீ எங்க போயிருந்த? அந்த பொண்ணுகிட்ட போறேன். என் உயிரை காப்பாத்து போய் அந்த பொண்ணுக்கு பாவம் அடிபட்டு சாவல நான் போய் பார்த்தாங்கணும். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கானா? வேணாம். அக்கா அக்கா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எப்படி அடிபட்டிருக்கு பாரு. எவனோ தெரியாத ஒருத்தன் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ ஏக்கா உன்னை காயப்படுத்திக்கிற? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் எனக்கு சம்பந்தப்பட்டவனா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனோட உயிரை இப்ப நான் காப்பாத்திருக்கேன். ஒரே ஒரு வாட்டி போய் பார்க்கணும். அவ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் உயிரை காப்பாத்திருக்காடா. அண்ணா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவன் நம்புற வேணா அப்புறமா வாங்கி கொடுக்குற. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல எதுவும் பேசாதடா. என்ன புரிஞ்சுக்க. நான் போய் அவளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்கணும். அவகிட்ட போய் நீ எதுக்காக என் உயிரை காப்பாத்துறேன்னு நான் கேட்கணும். நல்ல வேளை குண்டு மேல பட்டதோட போயிடுச்சு. நாம இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக தான் வந்தோம். நம்ம உயிரை கொடுக்கறதுக்காக வரல. கையை காட்டு. என் ஃப்ரெண்ட் இல்லைனாலும் வேற யாரோட ஃப்ரெண்டா இருப்பான்ல. ஒருவேளை நமக்கே சம்மந்தப்பட்டிருந்தா என்னால அவனை ஒழுங்கா கூட பார்க்க முடியல. அவுச். கொஞ்சம் பொறுமையா பண்ணு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? லூசு மனசுல ஜான்சி ராணி நினைப்பா. இதெல்லாம் உனக்கு தேவையாக்கா? உனக்கு தெரிஞ்ச பையன் கிட்டயே நீ ஒழுங்கா பேச மாட்ட. தெரியாதவனுக்காக உன் உயிரையே பண்ணி வைக்கிற. ப்ளீஸ் நீ வாய் மூடு. நீ வீட்டுக்கு வா. அப்பா அம்மா கிட்ட உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாதான் உனக்கு புத்தி வரும். பைத்தியக்காரி. நீ அவன் உயிரை காப்பாத்திட்ட. உன் உயிரை காப்பாத்த அவன் வருவானா என்ன? இவங்களை வெளியில கூட்டிட்டு போங்க. இங்க என்ன பண்றீங்க? இங்க ஆபத்து இருக்கு. போங்க 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 போங்க. இங்க இருந்து போங்க போங்க. அண்ணா எங்க போற? நான் சொல்றத கேளு. இங்க இரு. நான் இப்ப வரேன். அண்ணா அண்ணா நான் சொல்றத கேளு. ரொம்ப நேரமா ஷூட் பண்ற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல நான் என்னமோ காலேஜ்ல பரேட் நடக்கிற சத்தம் கேக்குதுன்னு நினைச்சேன். ஆனா வேற ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஐயோ நம்ம பசங்க வேற அந்த பக்கம் போயிருக்காங்களே. ஒரு நிமிஷம் இரு. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். லூசு நீ அங்க எதுக்காக வர? நீ போய் கார்ல உட்காரு. கடவுளே என் பசங்களை நீ தான் காப்பாத்தணும். என்னால அவங்கள தனியா விட முடியாது. பசங்க இல்லாம நான் இல்ல. அவங்க தான் என்னோட உசுரு. நீ இங்கே இரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நில்லுங்க. எல்லாரும் எங்க போறீங்க? உள்ள போங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. எல்லாரும் ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க. வாங்க வாங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். போங்க போங்க போங்க. போங்க போங்க சீக்கிரம் சீக்கிரம் போங்க. எல்லாரும் நிக்காதீங்க. போங்க. போய்கிட்டே இருங்க. போங்க. என்னாச்சு என்னாச்சு? காப்பாத்துங்க. சாரதா சாரதா சாரதா. உங்களுக்கு ஒண்ணு ஆகல. அழாத ஒண்ணு ஆகல. பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீங்க எப்ப வருவீங்க? என்ன கடவுளே எனக்கு ஒண்ணு இல்ல. நான் நல்லா இருக்கேன் சாரதா. நம்ம பசங்க எங்கங்க? அனுபவ சுபாபா இன்னைக்கு காலேஜுக்கே வரல. கடவுளுக்கு ரொம்ப நன்றி. வா சாரதா வா. இங்க இருந்து போயிடலாம். வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது பாத்தீங்களா? இவங்க எங்க பசங்க சார். ரிஷி அண்ட் மனோ. பாத்தீங்களா சார்? இல்ல சார், நாங்க இவங்கள பார்க்கல.
இந்தாங்க சார். என்ன எனக்கு என்னாச்சு? வாங்க போலாம். ராஜ் வந்திருக்கா? ராஜ் என் நண்பன் வந்துட்டான். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ராஜ் கண்டிப்பா வருவான்னு. அவன் கொடுத்த வாக்க காப்பாத்துவான். இனிமே என் பொண்ணு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னோட சொத்து பத்து எது போனாலும் எனக்கு கவலையே கிடையாது. என்னுடைய மிகப்பெரிய சொத்து என்னுடைய நண்பன் ராஜ் வந்துட்டான் பாரு. சாரதா, ராஜ் வந்திருக்கான். கண்டிப்பா கண்டிப்பா அவன் பையன் ரிஷி வந்திருப்பான். நம்ம பொண்ணு அணுவோட வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிடும். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வெளியே போவோம். உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. நான் ஆக விட மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. என்ன விட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. நான் ஆக விட மாட்டேங்க. ஒண்ணு ஆகாது. வாங்க வாங்க எழுந்துருங்க. போலாம். பாத்து 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 வாங்க. எனக்கு ஒண்ணு ஆகாது. என்னோட ராஜ் வந்துட்டான். இதுக்கப்புறம் அவன் கொடுத்த வாக்கு நிறைவேற்றிடுவான். கொடுத்த வாக்கு நிறைவேறிடும். காளி கோயில நின்னு அந்த 2 பேருடைய கல்யாணம் நடக்க போகுது. ஏ ராஜ் வந்துட்டான். நீ வேணா பாத்து அவன் எல்லாத்தையும் பாத்துக்கோ. அவன் கண்டிப்பா நம்ம பொண்ணுகளையும் பாத்துக்குவான். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், யார கிட்ட போக அங்க ஏதோ சத்தம். போங்க. தள்ளி போங்க. அவங்க 2 பேருக்கும் குண்டடி பட்டிருக்கு. சீக்கிரம் போங்க சார். அங்க பாருங்க. சீக்கிரம் போய் அவங்கள காப்பாத்துங்க. போங்க சார். ஐயோ, நீங்க எங்க போறீங்க? வாங்க வாங்க. விடுங்க சார். சொன்னா நான் போய் பாக்குறேன். விடுங்க. இங்க நில்லுங்க. என்ன விடுங்க. சொன்னா கேளுங்க. போங்க. சாரதா, என்ன அந்த காளி தேவி கூப்பிடுறா சார். அம்மா காளி, அவங்கள ஆபத்துல இருந்து நீதாம்மா காப்பாத்தணும். அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்லம்மா, அவங்கள நீதான் காப்பாத்தணும். இவங்களோட இந்த நிலைமைய பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவனோ ஒருத்தனுக்காக உயிரையே கொடுக்க பார்த்த. நீ என்ன லூசாக்கா? இப்ப அனுபவிக்கிறது நீதானே. ஏக்கா நீ இப்படி பண்ற? அனு, நீ இங்க? நீ இன்னைக்கு காலேஜுக்கே வரலன்னு நான் நினைச்சேன். அதனால நான் உங்க அப்பா கிட்டே அப்படித்தான் சொன்னேன். அப்பாவா? அப்பாவை நீ எங்க பார்த்த? உங்களை தேடிக்கிட்டு காலேஜுக்கே வந்துட்டாரு. காலேஜ்லயா? நம்ம காலேஜ்லயா? அவர் உயிரை பணையம் வச்சு அவர் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை ப்ரொஃபசர்ஸோட உயிரை காப்பாத்திருக்காரு தெரியுமா? அவர் ரொம்ப தைரியசாலி. அவர் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நாங்கெல்லாம் செத்து போயிருப்போம். அது சரி, உன் கூட அப்பா வெளியில வந்தாரா இல்லையா? அவர் அங்கேயே இருந்து எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இருந்தாரு. சுபா, சீக்கிரமா நம்ம போய் பார்க்கலாம். பாத்து இறங்க. வா. அண்ணா, மாம் டாட் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள ஏன் நீங்க டென்ஷன் பண்றீங்க? அவளை பார்க்காம நான் இங்க வர மாட்டேன். ஐயோ, அவளோட நம்பர் தானே வேணும். நான் எப்படியாவது வாங்கி தரேன். அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. அவன் என் உயிரை காப்பாத்திருக்கான். அதோ அங்க தெரியுது பாரு ஆம்புலன்ஸ். அங்க போலாம். கண்டிப்பா அவன் அங்க இருப்பா. ரைட்? வா. டேய் அண்ணா,
அங்க இருக்கா உன்னை காப்பாத்தின பொண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ எங்க அண்ணாவை காப்பாத்தினதுக்கு. இவன் அந்த பொண்ணு இல்ல. ஐம் சாரி. அண்ணா நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? அவ ஃபேஸ் கூட பார்க்கலன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் இவ இல்லன்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? அவ இல்ல. என்ன காப்பாத்த போய் அவ கையில குண்டடி பட்டுச்சு. அவளோட துப்பட்டால ரெட் கலர்ல ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அனு, அவ தங்கச்சியும் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தா. தெரியாத ஒருத்தருக்காக உன் உயிரை எதுக்கு பணைய வச்சேன்னு கேட்டா. அந்த தெரியாத ஆள் நீதானா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளுக்கு இங்கதான் கையில கட்டு போட்டாங்க. என் அண்ணா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணோட பேரை கேட்டிருக்கான். ஐ மீன் தேங்க்யூ பேரை சொன்னதுக்கு. அனு, சார் ப்ளீஸ் எங்களை உள்ள விடுங்க. எங்க அப்பா அம்மா உள்ள இருக்காங்க. இப்ப யாரும் உள்ள போக முடியாது. சார் ப்ளீஸ் நாங்க சீக்கிரம் அப்பா அம்மா உள்ள இருக்காங்க. உள்ள இப்ப யாரையும் உள்ள விட முடியாது. நிறைய பேர் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரா வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். உங்க அப்பா அம்மா வருவாங்க. சார் ப்ளீஸ் எங்களை உள்ள விடுங்க ப்ளீஸ். சொன்னா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இங்க இருந்து கிளம்புங்க. விடுக்கா, நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம் வா. ஆனா சுபா வாக்கா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல? எனக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஏதோ நடக்க இருக்கு. என்ன? நீ என்ன காப்பாற்ற வந்ததா நினைச்சியா? நான் அவங்கள தான் காப்பாற்ற வந்தேன். அப்போ அந்த அந்த அம்மா உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காத்து எந்த பக்கம் வீசினாலும், அது என்ன செய்ய இருந்தாலும் செய்யாம இருந்தாலும், இன்னைக்கு கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறதான் போகுது. அக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்க? சுபா, இன்னைக்கு காலையில நான் ஒரு அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இவங்களுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கும் ஏதோ நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. அக்கா ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதக்கா. எனக்கு அப்பாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. ப்ளீஸ் வா போய் பார்க்கலாம்.
அம்மா சீக்கிரமா இவங்களை வெளியில கொண்டு போகணும். அம்மா அம்மா கண்ணு தரங்க. உங்களுக்கு ஏதோ ஆகலம்மா. சீக்கிரம் போ. சரி யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப். அம்மா அம்மா உங்களுக்கு ஒண்ணு இல்ல. ஹெல்ப் பண்ணுங்க. பாருங்க அம்மா. அம்மா ப்ளீஸ் யாராவது வாங்க ப்ளீஸ். இங்க பாருங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகல. யாராவது வாங்க. ஹெல்ப். உங்களை நாங்க அம்மா அம்மா சீக்கிரமா யாராவது வர சொல்லு. அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. இப்போ நம்ம உடனே டாக்டர் போய் பார்க்கலாம் சரியா? அம்மா அம்மா உங்களுக்கு ஒண்ணு ஆகாதும்மா. அம்மா பாருங்க. மா கண்ணை தரங்கம்மா. அம்மா அம்மா கண்ணை தரங்க. அம்மா கண்ணை தரங்க. பொறுமையா அவங்க நல்லாதான் இருக்காங்க. இப்பதான் என்கிட்ட பேசுறாங்க. அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். பார்த்து அம்மாவோட தாலி. விதியோட விளையாட்ட பாருங்க. எங்க எல்லாரையும் காப்பாத்த போய் இவங்க 2 பேரும். கடவுளே, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும். இவங்க சொந்தக்காரங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அவங்க பாவம் எங்க இருக்காங்களோ என்னவோ. ரிஷி, மனோ, நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? ஒரு அற விட்டேன்னு வச்சுக்க. இந்த மாதிரி நேரத்துல கூட விளையாட்டா? அங்க கன் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது.
இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில கூட 2 பேரும் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. இனிமே பசங்களை ஒரு நிமிஷம் கூட தனியா விடக்கூடாது. ஐயோ அப்பா, உங்களை நாங்க எங்கேயுமே தனியா விட்டுட்டு போகவே மாட்டோம். என்னன்னா? ஆமா. இன்னும் சொல்லப்போனா உங்க வயசே எங்களுக்கு வந்துருமோன்னு நினைக்கிறீங்க. சரி சரி வாங்க நம்ம ஹோட்டலுக்கு போலாம். அங்க போய் சண்டை போட்டுக்கலாம் வாங்க. வாங்க வாங்க சரி வாங்க. ஐயோ ரிஷி, என்னாச்சுடா உனக்கு? என்னாச்சு? என்னாச்சு? கால்ல என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ரத்தம் வருது. இங்க வா, முதல்ல பேண்டேஜ் காட்டு. அக்கா, அம்மா ரிஷியை பத்தி திடீர்னு ஏன் சொன்னாங்க? எனக்கு தெரியல. அவங்க நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்களோ. ஆனா இனிமே அவன் எப்பவுமே வரப்போறது இல்லல்ல. சொல்லுவாங்களே, அரிசில யார் பேர் எழுதிருக்கோ அது அவங்களுக்கு தான். இங்க பாரு, யாருக்கு என்னன்னு எழுதிருக்கோ அது மட்டும் தான் கிடைக்கும். அதான் நானே சொல்றேன், சாப்பிடுறவங்க பேர் தான் அரிசில எழுதிருக்கோம். எங்க உங்க அண்ணா அவ்வளவு ஃபாஸ்டா வந்து கூட கடைசியில நம்மள பிடிக்கவே முடியல, பாத்தீங்களா? கொஞ்சம் வாய முடியா. நல்ல வேளை ட்ரெயினை பிடிச்சிட்டேன். இன்னைக்கு நடந்த சம்பவத்தினால ட்ரெயின் ஓடுறதெல்லாம் தடை பண்ணி வச்சிருந்தாங்க. நல்ல வேளை ஓட ஆரம்பிச்சிருச்சு. தடை பண்ணிருக்காங்களா? என்ன சொல்றீங்க? எதுக்கு தடை பண்ணிருக்காங்க? ஓ அதுவா, அந்த யூஆர் காலேஜ் இருக்குல்ல சார், ஆமா, அந்த காலேஜை டெரரிஸ்ட் பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த அட்டாக்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க. என்னங்க அந்த சம்பவத்துல அதுங்களும் போயிருக்கணும். இப்ப யார கொல்ல பாக்குறேன்? அனுவும் சுபாவும் தான். அவங்க 2 பேரும் அங்கதானே படிக்கிறாங்க. அதுங்க போய் தொலைஞ்சிருந்தா நமக்கு நல்லது. என்ன சொல்றீங்க? அண்ணா, உங்களுக்கு இறந்து போனவங்க லிஸ்ட் தெரியுமா? அதான் டிவில வந்துட்டு இருக்கேன். அப்படியா? அட ஆமாங்க, அங்க பாருங்க டிவில வருது. அதுல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. யார் போயிட்டாங்கன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க. அட வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க சீக்கிரமா வாங்க. ஆர்வமா இருக்கு. இன்று யூஆர் காலேஜில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். 15 மாணவர்கள், 6 ப்ரொஃபசர்கள் இதில் கொல்லப்பட்டனர். அது மட்டும் இல்லாம பொதுமக்களும் சிலர் இறந்திருக்காங்க. அவர்கள் பெயர் வருமாறு: ரமேஷ், சுரேஷ், சுவாதி, கிருஷ்ணகுமார், மனோகர், சூரியமூர்த்தி கதிரேசன், அப்புறம் வீரா அவருடைய மனைவி சாரதா. வீரா அண்ணா? என்னங்க அவருமா? வாங்க சென்னைக்கு. அங்க போனாலே பிரச்சனை ஆயிடும். ஏன்? நான் வந்து அங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணனும் அண்ணியும் இப்படி இறந்து போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்லதா போச்சுல. அவங்களோட சேர்த்து நம்ம செஞ்ச எல்லா தப்பும் அவங்க கூட மறைஞ்சு போச்சு இல்லையா? என்னங்க ப்ராப்ளம்? உண்மை தெரிஞ்சவங்களே போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ஏன் நம்ம பாதி சொத்தோட போகணும்? முழு சொத்தையும் எடுத்துட்டு போலாம் வாங்க. உங்க அண்ணன் மாதிரி ஆளையே ஏமாத்தி டக்குன்னு பேப்பர்ல சைன் வாங்கிட்டோம். அந்த பொண்ணுங்களே என்ன ஒரு ஆளா? அவங்க ஆட்டோகிராஃபை எப்படி வாங்கணும்னு தெரியும். எங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவம் அந்த பொண்ணுங்க அண்ணாத மாதிரி நிப்பாங்கல்ல. இந்த நேரத்துல அவங்களுக்கு நம்ம ஆறுதல் தேவையா இல்லையா? நம்ம காரியம் நடக்கணும்னா இதுதான் சரியான நேரம். என்ன சொல்றீங்க? சென்னைக்கு கிளம்பலாமா? அட கடவுளே, என் பொண்ணுங்க. உங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. தேங்க்ஸ் ரிஷி. நான் தான் சொன்னல, ஒண்ணும் இல்ல, சின்ன தானே. அதுக்கு போய் நீங்க எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டீங்க. டோன்ட் வரி, ஐ அம் a strong man. வாய மூடுடா. தெரியுமா உனக்கு? உங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அப்பா? ஆமா, நீங்க 2 பேரும் அப்படி எங்க தான் போனீங்க? ஓ அதுவா, அது நாங்க எங்க போயிருந்தோம்னா ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு. என் அண்ணாவை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அடேய்,
உன்ன மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணை தேடி போனா நீ ஏன் தேடி வந்தேன்னு யாரும் கேட்க போறதில்ல. இன்னைக்கு காலேஜ்ல ஒரு பொண்ணு தான் என் உயிரை காப்பாத்தினா. அப்ப திடீர்னு ஒரு கல் வந்து என் கால்ல பட்டுச்சு. அப்ப நான் குனிஞ்சேன். அப்ப புல்லட் என் மேல படாம பாவம் அந்த பொண்ணு கையில பட்டுச்சு. அதனாலதான் அவளை தேடி தேங்க்ஸ் சொல்றதுக்காக போனேன். அவ ஏன் என்ன காப்பாத்தினா எதுக்காக வந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ பேரு அனு. அனுவா? ஆமா. கேட்டியா? கேட்டியாமா? இவன் சொல்றது கேட்டியா? அணு மட்டும் வரலன்னா இன்னைக்கு இவனோட உயிரே போயிருக்கும். நாம தேடி வந்த அணுதான் நம்மளோட அணு. நம்ம உடனே அணுவை தேடணும். பாரா, இந்த வயசுலயும் அப்பா பொண்ணு தேடணும்னு நினைக்கிறாரு. How cheap. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இவனுக்கு இப்போ 23 வயசு ஆகுது. இன்னைக்கு அணு மறுபடியும் வந்து இவனை காப்பாத்தி இருக்கு. அது அனுதான்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இந்திரா, என்னோட மனசு சொல்லுது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நாம தேடி வந்த அணு இந்த பொண்ணுதான். இவனோட ஜாதகத்துல என்ன இருக்குன்னு நான் இன்னும் மறக்கல. இவனுக்கு எப்பெல்லாம் அடிபடுதோ அணுதான் நேர்ல வருவா. அவளால மட்டும்தான் காப்பாத்த முடியும். இந்திரா, இவன் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் இவன் வாழ்க்கையை வேணா மாத்தி இருக்கலாம். ஆனா இவனோட விதியை மாத்த முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப விதி எங்க இருந்து வந்தது? ரிஷி, சொல்லுங்க. உன் ஜாதகத்துல பெரிய தோஷம் இருக்கு. I'm sorry. மரண தோஷம். இங்க பாரு, உனக்கு 23 வயசு ஆயிடுச்சு. உன்னோட 23வது வயசுல அணு கூட உனக்கு கல்யாணம் ஆகலன்னா உன் உயிருக்கு ஆபத்துடா. இங்க பாருப்பா, உனக்கு 23 வயசு ஆரம்பிச்சிடுச்சு. உனக்கு எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சு ரிஷி. ரிஷி, நீ பிறந்தப்போ காளி கோயில்ல இருந்த அந்த அம்மா உன்னை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட ஜாதகத்துல இவனோட 23வது வயசுல இந்த பொண்ணோட இவனுக்கு கல்யாணம் நடக்கலனா அசம்பாவிதம் நடக்கும். எப்படிப்பட்ட அசம்பாவிதம் நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. யாராலையுமே சொல்ல முடியாது. அதோட இந்த பையனோட மரணமும் நடக்கும். ரிஷி, நீயும் அணுவும் சேரணும்னு விதி எழுதப்பட்டிருக்கு. உன் கல்யாணம் அணு கூட நடக்கலன்னா, உன் விதியில எழுதப்பட்டது நடக்கலன்னா பெரிய ஆபத்து வந்துடும். அப்பா, ஒண்ணு தெரியுமா? நீங்க பாக்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? எப்படி? நீங்க அப்படியே தமிழ் ஹாரர் மூவியோட டைரக்டர் மாதிரி இருக்கீங்கப்பா. திடீர்னு அப்படியே பேய் வந்து, பிசாசு வந்து, சூனியக்காரி வந்து நம்ம கழுத்து நெரிச்சு கொல்ல போறா. சும்மா நீ நம்பலன்னா விடு. உன்னோட விதி அணுவோட தான் எழுதப்பட்டிருக்கு. முதல்ல வீரா, இப்ப அணு. அணு மட்டும் உன்னோட வாழ்க்கையில வரலனா அதுக்கப்புறம் உன்னோட எதிர்காலம். டேய், வாயை மூடுங்கடா. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நாம இப்பவே உடனடியா ஊருக்கு கிளம்பி போயாகணும். இப்பவே இந்த நிமிஷமே என் நண்பர் வீரா வீட்டுக்கு போயாகணும். அங்கதான் இவனோட விதியே இருக்கு. அணு அங்கதான் இருக்கா. போலாங்க, காலையில போலாம். முதல்ல நாம ரூமுக்கு போலாம். வேண்டாம், நாளைக்கெல்லாம் வேண்டாம். நம்ம இன்னைக்கே போயாகணும். நான் தான் சொல்றேன்ல, நாளைக்குன்னு. ஐயோ, இந்த ராத்திரி நேரத்துல அவங்களோட அட்ரஸ் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரிஷிக்கு வேற பாவம் கால் அடிபட்டிருக்கு. அதுவும் இல்லாம எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கோங்க. காலையில போலாம் ப்ளீஸ். சரி, நாளைக்கு நான் விடிய காலையிலேயே புறப்படணும். சரியா? நான் என் நண்பன் வீரா கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அவன் வீட்டு வாசல்ல நிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, போலாம். 4 மணிக்கு போயிடலான்னு. இப்ப போலாமா? வாங்க போலாம். வாங்க. नैनं छिदन्ति शस्त्राणि नैनं दहति पावका न चैनं क्लेदन्तयापो न शोष्यति मारुते मेरा रंगला बिच सोने दी
திரும்பி வர போறதில்ல. விதியை யாரால மாத்த முடியும்? நீயே சொல்ல. இருந்தாலும் நாம தான் சமாதானம் ஆயிக்கணும். இனிமே நீங்க 2 பேரும் அனாதைங்க இல்ல. நாங்க 2 பேரும் உங்க கூட இருக்கோம். எல்லாம் சரியாயிடும். இறந்தவருக்கு கொல்லி வைக்கணும். இந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்மகன் தான் கொல்லி வைக்கணும். போங்க. நில்லுங்க சித்தப்பா. அம்மா அப்பாவுக்கு அக்கா தான் கொல்லி வைக்கணும். இங்க பாருமா, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கொல்லி வைக்கிறது நம்ம மரபு இல்ல. எங்க அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் அவங்களுக்கு பொண்ணு பையன் எல்லாமே. அக்கா தான் அவங்களுக்கு கொல்லி வைப்பாங்க. இந்தாங்கம்மா, வைங்க. அம்மா பானா பாஸ் ஆயிட்டேன். அடடா, அடோ, எனக்கு பொண்ணுமா. நீ ஸ்வீட் சாப்பிடு. நீ ஸ்வீட் சாப்பிடு. ஏய் ஏய் ஏய், அக்காவுக்கு கொடு, அக்காவுக்கு கொடு, அக்காவுக்கு கொடு. டே அண்ணா, அழுதுகிட்டு இருக்கியா? ஏய் இல்லடா லூசர், கண்ணில் ஏதோ தூசு விழுந்துருச்சு. அப்பா சொன்னது எல்லாமே இப்போ உனக்கு உண்மைன்னு தோணுதில்ல? அதனால்தான் வேற ஒருத்தங்களோட கண்ணீர் உன் கண்ணிலிருந்து வருது.
எனக்கு உண்மையிலே பயமா இருக்கு. அந்த குறி சொல்ற அம்மா சொன்ன மாதிரி உண்மையிலே அந்த பொண்ணு உன் கண்ணுல இருந்து கண்ணீரை வர வச்சிட போறானா? ஏன்னா உனக்கு பின்னாடி பல பெண்கள் கியூல நின்னுட்டு இருக்காங்க. அப்புறம் நான் எப்படி தனியா எல்லாரையும் எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான். அனு, எல்லாருக்கும் என்ன மாதிரி லாக்கெட் தொலைஞ்சு போச்சு போல இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தேடிட்டு தான் இருக்காங்க. அம்மா நீங்க என்ன தொலைச்சிங்க? அது ஒரு பழைய நினைவு, என் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. நிலாவை நம்ம எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் அந்த நிலா உன்னோட கண்ணுக்குள்ள வந்து என்ன உனக்கு அழகா அடையாளம் காட்டும். அந்த நிலா எனக்கும் நான் அடையாளம் காட்டும். நீ எப்படி வந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நாம பார்க்காம இருந்தாலும் இந்த நிலா நம்மள பார்த்துட்டே இருக்கும். சொல்லு நிலா, நீ அவளை கண்டிப்பா பார்த்திருப்பல்ல? அவ இப்ப எங்க இருக்கா? அவளை நான் எங்க பார்ப்பேன்? சொல்லு. அப்படின்னா அப்பா சொன்னது உண்மைதானா? அப்ப என்னோட உயிரை காப்பாத்தினது அந்த அணுதானா? அவதான் அப்பா தேடுற அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணா? எனக்கு என்னதான் ஆச்சு? நடு ராத்திரியில எதுக்கு நான் அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்? ஏன்? ஒருவேளை நான் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லாதனாலயா? அதனாலதான் இருக்கும். இத்தனைக்கு அவன் உயிரை காப்பாத்திருக்கா. அப்பா என்னோட விதியை நீதான் சொல்றாரு. அது உண்மைன்னா கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னை பார்ப்பேன். ஆனா நான் உன்னை எங்க பார்க்கறது? அக்கா பாரு, வானத்துல புதுசா 2 நட்சத்திரம் இருக்கு. அதுல இருக்கிற அந்த 2 நட்சத்திரம் நம்ம அப்பாவும் அம்மாவும் தான். பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, இறந்து போய் கடவுள்கிட்ட சேர்றவங்க நட்சத்திரமா மாறிடுவாங்கன்னு. அக்கா அங்க பாரு, அப்பா அம்மா நம்மள பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கூட அந்த நிலா கூட தெரியுது. அந்த நிலாவை நீ தினமும் தானே பார்த்துட்டு இருக்க. அக்கா ஏன் அமைதியா இருக்க? ஏதாவது பேசு. நீ இன்னைக்கு அந்த நிலாவை பார்க்கவே இல்லை. அம்மா அப்பா நம்ம கூட இருக்கும்போது இருந்த மாதிரி அந்த நிலா இப்போ எனக்கு தெரியல. இது வேற மாதிரி இருக்கு. இந்த நிலா, இந்த நட்சத்திரம் எல்லாம் ராத்திரியில மட்டும்தான் தெரியும். ஆனா அப்பா அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க என் மனசுக்குள்ளதான் இருக்காங்க. நான் இப்ப கண்ணு முன்னால அவங்க முகம் மட்டும்தான் எனக்கு தெரியுது. அவங்களோட ஞாபகங்கள், அவங்க நம்ம கூட இருந்தது, ஆசீர்வாதம் பண்ண அவங்களோட கைகள் எல்லாம் எப்பவும் நம்ம கூட தான் இருக்கும்.
அவங்க தான் நமக்கு தைரியத்தை கொடுக்குறாங்க. நண்பனை பார்க்க போறேன், நான் என் உயிர் நண்பனை பார்க்க போறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் நண்பனை அவர் சந்திக்க பாடுறதை கேட்டீங்களா? நண்பனை பாக்குற சந்தோஷத்துல ஒருத்தருக்கு தலைகால் புரியல. கொஞ்சம் பார்த்து பேசுப்பா. இது வண்டி. இதுவே பிளேனா இருந்தா அப்படியே தர இறங்கி இருந்திருக்கும். ஒருவேளை எங்கேயாவது வீரா அங்கிளை பார்த்திருந்தா. சார் நான் வேணா வண்டி ஓட்டவா? அட வேண்டாம்ப்பா, நான் தான் என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன்ல. என் நண்பன் வீரா இருக்கானே, ஒரு அருமையான விவசாயி. அவன் தினமும் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிஃபனை சும்மா வெளுத்து கட்டுவான். அதுவும் பச்சை மிளகா வெங்காயத்தோட. ஆக்சுவலி வெங்காயம் மிளகா தேவையே படாது, ஏன்னா அவன் ஒய்ஃபோட கைப்பக்குவம் இருக்கு. ஐம் ஷூர் கண்டிப்பா அவனோட ஒய்ஃப் அனுவுக்கு சமைக்க கத்து கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அனு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அப்புறம் தினமும் சுவையான டிஃபனை செஞ்சு கொடுக்க போறா. எல்லாரும் நல்லா கேட்டுங்க, முதல்ல நான் தான் டிஃபனை சாப்பிட ஆரம்பிப்பேன். டாட், ஒருவேளை அண்ணன் பொண்ணை பார்த்துட்டு வேணாம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? சி வாய மூடு. கண்டபடி உளராது, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஆமாப்பா, அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அந்த பொண்ணு உயிரை காப்பாத்திருக்கா, தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அப்பா அதை தவிர வேற எதுவும் இல்ல, எதுவுமே இல்ல. சரி சரி இருக்கட்டும், விடுறா. ஒரு தடவை வந்து என் நண்பனோட குடும்பத்தை சந்திச்சு பாரு. அனுபவ முதல்ல பாரு. அதுக்கப்புறம் நானே வேண்டான்னு சொன்னாலும் நிச்சயமா நீ கேட்கவே மாட்டேன். அப்பா நான் சொல்றத வாய மூடிட்டு சும்மா வாடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயங்கர சந்தோஷத்தோட என் நண்பனை பார்க்க போயிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் என் நண்பனோட முகத்தை நேர்ல பார்க்க போறேன்டா. என்ன நட்பா என்ன? அண்ணா இது அந்த மாதிரி நட்பு இல்ல, வேற. மாம், அப்பா சந்தோஷத்தை பார்த்தா வேணா அவருக்கு பொண்ணு பார்க்குற மாதிரில போயிட்டு இருக்காரு. வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காரு பாரு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லடி இவனுக்கு. அந்த வார்த்தையை அப்பா சொல்றாரு. எதுவும் பேசாத. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கடக்கடவுளே, போய் இறங்கி பாருங்க பாருங்க. ஹலோ சார். சார், ஆர் யூ ஆல் ரைட்? என்னங்க வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டீங்களா? சாரி சார், சாரி. அது வந்து என்னாச்சுன்னா பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால திடீர்னு சாரி, மன்னிச்சிடுங்க. ராஜ், என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா? வீரா அங்கிள். அப்பா செம்ம கோவத்துல இருக்காரு. சரி வா, சீக்கிரம் போய் கட்டி பிடிச்சிடலாம். அங்கிள் எப்படி இருக்கீங்க? அங்கிள் 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 எப்படி இருக்கீங்க? நான் ரிஷி, இவன் தான் மனோ, இவன் என்னோட தம்பி. நாங்க உங்க நண்பரோட 2 அழகான குட்டி குட்டி பசங்க. எங்களை அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? இவரு அப்பாவை விட பயங்கரமா எமோஷனல் ஆகிறாரு. வீரா அங்கிள். என்னண்ணே பேரு சொன்னோன்னே அழ ஆரம்பிச்சிட்டாரு. அங்கிள் என் டிஷர்ட் அழுக்காகுது. விநாயகம், எது இவரு வீரா அங்கிள் இல்லையா? இல்ல, நான் என்னோட எமோஷன்ஸ்ல வேஸ்ட் பண்ணிட்டேம்மா. வாட் இஸ் திஸ் மாம்? விநாயகம் எப்படி இருக்க? வீரா எப்படி இருக்கான்? வீரா எப்படி இருக்கானா? அப்படின்னா நீ அவனுக்கு காரியம் பண்ண வரலையா? உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன்னு நினைச்சேன். உனக்கு தெரியாதா? நேத்து காலேஜில் தீவிரவாதிங்க அவரை கொன்னுட்டாங்க.
இல்ல இல்ல அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இல்ல இல்ல நீ நிச்சயமா ஏதோ தெரியாம தான் இப்படி பேசிட்டு இல்லப்பா, அதுதான் உண்மை. என்னோட வீராவுக்கு அப்படி எதுவும் ஆயிருக்காது. இதோ என் மனைவி, என் பையன் ரிஷி, மனு, என்னோட குடும்பத்தை ரொம்ப நாள் கழிச்சு இந்தியாவுக்கு வீராவை பாக்குறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்ல இல்ல வீரா இறந்திருக்க மாட்டான். அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. நீங்க கவலைப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. என்னை எப்படி சமாதானப்படுத்திக்கிறது? வீராவோட தம்பி காரியத்துக்காக மும்பையில இருந்து வந்திருக்கான். அதனால நீயும் அதுக்காக தான் வந்திருக்கேன்னு. ஐயோ என்னங்க இது? உங்க அண்ணன் போனதுல இருந்து நம்மள அழ வச்சுட்டே இருக்காங்க. ஹலோ ஹலோ, நான் ராஜ் பேசுறேன். வீராவோட ஃப்ரெண்ட் ராஜு அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அதாவது என்னோட உயிர் நண்பன். ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, உங்க வாய்ஸ் எனக்கு சரியா கேட்கலங்க. பரவாயில்ல விடுங்க, நாங்க நேரடியாவே வீட்டுக்கு வந்து பேசுறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவோம்.